vlog. நீ நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுலேருந்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சேனலுக்கு என்ன தேவை, முக்கியமாக மைக்கு தேவை. அந்த மைக்கு தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த மைக்கும் வந்துருச்சு. அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இங்கே வச்ச மைக்கு அங்கே இருக்குது. அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுதான் நம்ம சேனலுக்கான அந்த மைக்கு. ஆர்டர் போட்டு ஒரு நாள் முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஆர்டர் பண்ணி ஒரு நாள் முன்னாடி தான் வந்தது. மற்ற அதெல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. சரி, இதுவும் அதே மாதிரி தான் வரும்னு நினச்சேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ண டேட்டு நான் எந்த டேட்டில் கொடுத்தனோ அந்த டேட்டில் தான் வருவேன்னு சொன்னேன். அந்த அட்லீஸ்ட் அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒரு நாள் டிலேலாம் பண்ணல, கரெக்டாக வந்து அந்த நாள்லேயே கொடுத்துட்டான். அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்மளுக்கு சேனலுக்கு மைக்கு தேவை, அதனால் அன்பாக்சிங் பண்ணாரோம். இதுதான் நம்ம சேனலுக்கான மைக். இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். முதல்ல 2 மைக் கொடுத்துட்டாங்க. அது ஃபோனு கூட அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூடூத் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஃபோனில் சொருகணும். இது பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மைக்கை பார்ப்போம். இதை இங்கே வச்சிடுறேன். இதுதான் நம்ம சேனல் மைக். பேர் வந்து MAK காட்டுது. இந்த மைக்கை எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போமா? முதல்ல இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இது நான் இங்கே வச்சிடுறேன். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஷர்ட் பட்டனில் இந்த காலரில் கூட இப்படி வச்சு மாட்டிக்கலாம். இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் சி டைப் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் காலிச்சுன்னா இது தனியாக தான் சார்ஜர் போட்டாகணும். சார்ஜர் போட்டிங்கன்னா இந்த இடத்துல லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதாவது ரெட்டு க்ரீனு 2 மாறி வரும். இல்லை சார்ஜர் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி ஏறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு தெரியலன்னா இதுலேயே இண்டிகேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சார்ஜ் பிளிங்கிங் ஆஃப் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு சார்ஜர் ஃபுல்லாகிடுச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆன் பட்டன் பின்னாடி பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். இது சார்ஜரில் நினைக்கிறேன். எங்கள் அந்த மைக் எடுத்து பார்ப்போம். ஒரு 3 மினிட்ஸ் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆன் ஆகிடுது. இதேமாரி ரெட் அண்ட் க்ரீனில் எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் இது ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா க்ரீனில் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா கனெக்ட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், அது மைக்கில் இருந்து ஃபோனுக்கு ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னா ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகி நிற்கும். க்ரீன் லைட்டில் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். க்ரீன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சரி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி நம்மள பேசுறது ரெக்கார்ட் ஆகணும்னா மறுபடியும் ஒரு டைத்துனா பேசுறது ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மைக்கு இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ உங்கள் ஃபோன் மைக் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த மைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அந்த வாய்ஸ் எப்படி நாய்ஸ்லாம் இருக்கும். இதில் நாய்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இப்போ நான் பேசுகிறதுக்கு ரோட்டு பக்கத்துலேயே தான் இருந்து பேசுகிறேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அது நான் வீடியோ பார்த்துட்டு தான் என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா முடிவு பண்ணுவேன். நம்ம இப்போ லாங் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கேயே இருங்க, நான் போயிட்டு இப்படி அந்த லாங் இப்போ
1 மீட்டர் 2 மீட்டர் அதுமாரி போய் பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா வாய்ஸ்ன்ட்டு. இப்போ நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை கேட்கும். இது நல்ல மைக் தான். நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். இது வரத்துக்கு தான் கொஞ்சம் டிலே ஆன மாரி தெரிஞ்சுது. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா காத்திருக்க வேண்டியது. கரெக்டாக சீக்கிரமாக வந்துடுச்சு. இப்போ நான் லாங்கில் தான் போயிட்டு வரேன். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் ஒரு 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போயிட்டு பேசிட்டு தான் வந்தேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பாக்ஸே நான் அன்பாக்ஸ் பண்ணல ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இது உள்ள சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொரு மைக் இருக்குது. சிங்கிள் மைக்காகவும் இருக்குது, டபுள் மைக்காகவும் இருக்குது. சரி, எனக்கு டபுள் மைக்காக வேணுன்ட்டு தான் டபுள் மைக்காக ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு எந்த சிங்கிள் வேணும்னா சிங்கிள் ஆர்டர் பண்ணுங்கள். சிங்கிள்னா ஒரு 300 ரூபாய் 350 அதுமாரி தான் வரும். டபுள்னா ஒரு 600 680 அதுமாரி வரும். நீங்கள் எது வேணுமோ பார்த்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். நானும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது இப்போ இந்த மைக்கை பற்றி ரிவ்யூ சொல்லணும்னா பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. உங்களுக்கு எது நம்ம லோ ப்ரைஸ்னால் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இது அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். சார்ஜிங் அடாப்டர் அவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு மைக்கு தானே கொடுத்தீங்க, இன்னொரு மைக் கொடுக்கலையே. அது சார்ஜர் பர்சனல் சார்ஜரில் போட்டுக்கலாம் போல். உள்ள 2 பின் இருக்கு. ஓகே, அடாப்டர் ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஆண்ட்ராய்டு அப்படி சி டைப்பாக இருக்குது, நம்ம சி டைப்பில் சொல்லிக்கலாம். இது ஐஃபோனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஐஃபோன் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். வெளில போய் வாங்க தெரிஞ்ச வேலையே இல்லை, இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இதுவே பெரிய விஷயம். 600 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நான் 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 684 ரூபா கிட்ட இருந்தது என்கிட்ட. கரெக்டாக என்கிட்ட சில்லறை பார்த்தீங்கன்னா 684 ரூபா தான் இருந்தது. மீதி 100 ரூபா அக்கௌண்ட்டில் தான் இருந்தது. அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிட்டேன். சரி, அவரும் வாங்கிட்டாரு. எனக்கு இந்த மைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ஆர்டர் போட்டேன். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஆர்டர் போடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி, நானும் ஆர்டர் போட்டேன். எனக்கும் பிடிச்சிருந்தது. சரி, வேணான்னு சொல்ல முடியாது. அப்படியே ஆர்டர் போட்டு தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ எடுத்து பார்த்தேன். நல்லா குவாலிட்டியாக இருந்தது வாய்ஸு. உங்களுக்கு எப்படி? எனக்கு பொறுத்தவரையிலும் நான் கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட் சொல்லணும். நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த மைக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சைனா பீஸ் நினைக்கிறேன். பரவாயில்ல, சைனா பீஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறதோட சைனா பீஸில் நல்லா செய்கிறானுங்க. ரேட்டு அதுக்கு ஏற்றமே கம்மியாக கொடுத்துட்றானுங்க. நம்ம இந்தியாவில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எப்போ தான் கம்மி பண்ணுவாங்க தெரில. கம்மி பண்ணட்டும், வாங்கலாம். போக அதிகமாகி போகிறதாங்காட்டி கம்மியாக போடுது. அது ஏன்னு தெரியல. இதோட வீடியோவை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பை பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் லிங்க்கு தரேன். நீங்கள் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க. இல்லை இதோட பெஸ்ட்டு மைக் வேணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்து வாங்கிக்கோங்க. என்கிட்ட காசு கம்மியாக தான் இருந்தது, அதனால தான் இந்த மைக் சூஸ் பண்ணேன். இந்த மைக் நான் குரல் அது சொல்லியே கம்மியாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்சதுல பர்சனலாக அமௌண்ட்லேயும் சரி பர்சனலாகவும் சரி இந்த மைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதையே வாங்கியிருக்கேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்குங்க. பாய்.